சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுத்துட்டு இருக்காரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படம் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் வெளியாகும் என சூப்பர் ஸ்டாரே அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் விட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து தலைவர் 173 படம் சமீபத்தில் தான் இந்த படத்தை சுந்தர்சி எடுக்க போகிறாரு என கமல்ஹாசன் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். ஏன்னா கமல்ஹாசன் தான் தலைவர் 173 படத்துக்கான ப்ரொடக்ஷன். ஆனால் சுந்தர்சி இந்த படத்திலிருந்து வெளியேறுவதா அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டு வெளியே போயிட்டார். அதைத் தொடர்ந்து யார் இந்த படத்தை எடுக்க போகிறாரு என தொடர்ந்து கதை விவாதம் நடைபெற்று கொண்டே வந்தது. ஒரு பக்கம் நித்திரன் சுவாமிநாதன், இன்னொரு பக்கம் ராம்குமார் பாலகிருஷ்ணன், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜமௌழி, இன்னொரு பக்கம் KS ரவிக்குமார், ஷங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டு பெருசாக போய்கொண்டே இருந்தது. தொடர்ந்து ரஜினியுமே பார்த்தீங்கன்னா கதை கேட்டுகிட்டே வந்தார். கமல்ஹாசனும் என்ன சொன்னார், என்னுடைய நாயகன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கதை பிடிக்கிற வரைக்கும் நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம், பிடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்துக்குமே அவருக்கு தெரிஞ்ச இயக்குநர்களை கூப்பிட்டு ரஞ்சித்தா இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், இவங்களெல்லாம் கூப்பிட்டு கதை கேட்டுட்டு இருக்காராம். தொடர்ந்து கதை விவாதம் ரொம்ப சீரியஸாக போய் கொண்டிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் தான் ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது ரஜினிகாந்த் தனுஷை கூப்பிட்டு கதை கேட்டிருக்காராம். தனுஷ் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரஜினியை வச்சு 2 படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த படம் சரியாக போகலை. அதன் பிறகு எப்படியாச்சும் ரஜினிகாந்தை வச்சு என் தலைவனை வச்சு படம் எடுத்துடணும் அப்படின்னு தனுஷ் ரொம்பவே ஆயத்தமாக இருந்தார். இப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பட்டதா சமீபத்தில் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளியாயிருக்கு. அதாவது ரஜினிகாந்தை தனுஷ் இயக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக தற்போது சொல்லப்படுகிறது. மேலும் ரஜினியே கூப்பிட்டு எனக்காக ஒரு கதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். சமீபத்தில் தனுஷ் எடுத்திருந்த இட்லி கடத்த படத்தை பார்த்தாராம் ரஜினி. ஃபீல் குட் படமாக எமோஷ்னல் கனெக்டாக இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு கதை தமிழ் சினிமாவுக்கு தேவை, அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கதையை நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ்கிட்ட ரஜினியும் சொன்னாராம். இன்னொரு பக்கம் ரசிகர்களோ வேணவே வேணாம் தலைவரே, இட்லி கடை படத்தையே அவர் வேலையில்லா பட்டுதாரி படத்திலிருந்து தான் எடுத்தார், 2 படமும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால் அவரால் கண்டிப்பாக உங்களை வச்சு படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு வராங்க. இன்னொரு சிலரோ தனுஷ் கண்டிப்பாக ரஜினியை வச்சு எடுத்தாருன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு வராங்க. நீங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.